இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜயுடைய வாக்கு எத்தனை சதவீதம், இது யாருக்கு விழுந்தது? சினிமாவில் வசனம் பேசுறது அல்ல, கேமரா முடி பேசுவதல்ல, லட்சம் தொண்டர்கள்ட்ட மக்கள்கிட்ட நீங்கள் அப்படியே அவனை உணர்ச்சி வசப்படுத்தணும். சீமானுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினா அதே சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க. 2000 வாக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போது விஜயுடைய வாக்கு வெறும் 2000 தானே. விஜய் என்ன சொல்கிறாரு, நான் நேரடியாக அதிகாரத்துக்கு வந்துடுவேன். 2 பேருமே கிளாமர் லீடர்கள். இந்த கிளாமர் லீடருங்க விஜயும் தத்தியாவே இருக்கார், உதயநிதியும் தத்தியாவே இருக்கு. எதிர்கால தமிழ்நாடு, இந்த எதிர்கால தமிழ்நாடுல யாராருக்கு போட்டின்னு கேட்டிங்கன்னா உதயநிதி, அடுத்து விஜய். சரி, உதயநிதியா அதான் போட்டிருக்காரா? உதயநிதி லேபிள் என்ன லேபிள்? திமுக லேபிள். ஸோ இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா ஒரு வழியா இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கான இடம் கிடைச்சிருச்சு. ஸோ இது இடம் எங்கேயோ போய் பார்த்தாங்க, கிடைக்காம சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விக்கிரவாண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தூரம் இவங்களுக்கு எந்த இடமும் கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் திமுகன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இப்போ இந்த மாநாடு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விக்கிரவாண்டி அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜயுடைய வாக்கு எத்தனை சதவீதம், இது யாருக்கு விழுந்தது? சீமான தனக்கு விழுகும்னு சொன்னார். சீமானுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினா அதே சதவீதம் தான் வாங்கியிருக்காரு. 2000 வாக்கு அதிகமாக வாங்கியிருக்காரு. அப்போ விஜயுடைய வாக்கு வெறும் 2000 தானே. இப்படி ஒரு கேள்வி வருது. இல்லை, விஜயுடைய வாக்கு அதிமுகவுக்கு போயிடுச்சா? சரி, திமுகவுக்கு போயிடுச்சா? அதிமுக தேர்தல் நிற்கல. அப்போ இல்லை பாமக கூட்டணிக்கு போயிடுச்சா? இப்படி 3 கேள்விகளுக்கு விடை தெரியல. அப்போ சீமான் ஒரு 20,000 வாக்கு அதிகமாக வாங்கியிருந்தாருன்னா இது விஜய் வாக்கு வாங்கலை. அப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு ரேஷன் கார்டுக்கு 20,000 ரூபா திமுக கொடுத்தது. 65,000 வாக்கு அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குச்சு. 65,000 வாக்கு அதிமுக, 72,000 வாக்கு திமுக, 7,000 வாக்கு அதிகம். 20,000 வாக்கு பாமக கூட்டணி. இப்போ இதில் திமுகவுக்கு 72,000 வாக்கு வாங்கின திமுக 40,000 வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கு. யாருடைய வாக்கு? அதிமுக வாக்கு. மீதி 25,000 வாக்கு பாஜக கொடுத்துருக்கு. அப்போ விஜயுடைய வாக்கு எங்கேன்னு போய் தேடுறது? விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும்ல. அப்போ விஜயுடைய வாக்கு வங்கி பணத்தை வாங்கிட்டு திமுகவுக்கு போட்டானா? ஏன்னா திமுகவில் 9 அமைச்சர்கள் எல்லாம் ரேஷன் கார்டை பார்த்து, ஒரு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு குடும்பம் போச்சுன்னா 20,000 ரூபா. அதே போல் பாமக தான் அங்கே நின்றுச்சு. வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை. இடஒதுக்கீட்டுக்கு மீண்டும் கிடுகிடுன்னு போராட்டம் நடக்கணும், அண்ட மகிழமே பரபரக்கணும். யார் சொன்னா? டாக்டர் ராமதாஸ் சொன்னார். அப்போது அந்த அகிலமே பரபரக்கிறதுக்காக 20,000 ஓட்டு அங்கே போயிடுச்சு, 45,000 ஓட்டு திமுக போயிடுச்சு. ரைட், டேலி ஆயிடுச்சு. இப்போ விஜய் வாக்கு திமுகவுக்கும் போகல, பாஜகவுக்கும் போகல, சீமானுக்கும் போகலை. அப்போ விஜய்க்கு வாக்கே இல்லையா? இப்படி ஒரு சந்தேகம் எங்கே வந்தது? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க 40 நம்மதே, நாளை நம்மதே திமுக அடிச்சிருச்சு. விஜய் திமுகவுக்கு போடு, இல்லை பாஜகவுக்கு போடு, நாம் தமிழருக்கு போடு, எதுக்குமே சொல்லலை. விஜயுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம், எத்தனை தொகுதியில் அதிகமாக இருக்குது, எத்தனை தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும், இதெல்லாம் அரசியல் கணக்கு. இப்போ இதெல்லாமே விஜயால் மற்ற கட்சிகள் கணிக்க முடியல. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, நான் நேரடியாக அதிகாரத்துக்கு வந்துடுவேன், மாநாடு நடத்தி முடிச்சா
என்னுடைய பிரம்மாண்டத்தை நீங்க எல்லாம் பார்த்து மிரண்டு போயிருவீங்கிறார். இந்த கட்சி அதிமுக திமுக எல்லாம் ஆரம்பிச்சு இது 50 வருஷம் ஆச்சு, அது 75 வருஷம் ஆச்சு. எல்லாம் அரை நூற்றாண்டு 3/4 நூற்றாண்டு பல முதலமைச்சர்களை பார்த்தாச்சு. இதுக்கு போட்டியாக தான் விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஜயுடைய கட்சி இப்போ யாருக்கு இணையாக வருதுன்னு கேட்டிங்கன்னா யூத். இப்போ அன்புமணி யூத்து, திருமாவளவன் யூத், எல்லாம் 50-60 வயசு. பெருசுகள்லாம் 85-90. கருணாநிதி இல்லை, இப்போ ஜெயலலிதா இல்லை, ராமதாஸ் வயசாகி போச்சு. இப்படி எல்லாருமே இப்போ சீமானுக்கு ஒரு 55-60 வயசு தாண்டலை, உதயநிதிக்கு 50 வயசு தாண்டலை, விஜய்க்கு 50 வயசு. இப்போ இந்த இவர்கள்லாம் இளைஞர்னு வச்சுக்குவோம். இவர்கள்லாம் இளைஞரணி மாநில செயலாளர்கள். 50 வயசாக பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க. உதயநிதிக்கு இப்போ இன்பநிதி கல்யாணம் பண்ண போறாரு, பேரம் பேத்தி எடுக்க. இருந்தாலும் இதுதான் எதிர்கால தமிழ்நாடு. எதிர்கால தமிழ்நாடு. இந்த எதிர்கால தமிழ்நாடுல யாராருக்கு போட்டின்னு கேட்டீங்கன்னா உதயநிதி, அடுத்து விஜய். 2 பேருமே கிளாமர் லீடர்கள். இந்த கிளாமர் லீடருங்க விஜயும் தத்தியாவே இருக்காரு, உதயநிதியும் தத்தியாவே இருக்கு. எப்படி தத்தின்னு சொல்றேன்னா, 2 பேரும் ஒரு கருணாநிதியை போல கற்பனை பண்ண முடியுமா? ஒரு ராமதாஸை போல கற்பனை பண்ண முடியுமா? 2 பேரையும் பார்த்துங்க. சரிம்மா, ஒரு வைகோ மாதிரியா கற்பனை பண்ண முடியுமா? திருமாவளவன் மாதிரியா கற்பனை பண்ண முடியுமா? திருமாவளவன் அப்படியே கரிச்சிச்சாருன்னா சிங்கம் காட்டில் கரிச்சிக்கிற மாதிரி கரிச்சிப்பார். வைகோ மைக்க பிடிச்சாருன்னா பாராளுமன்றத்தில் மிஸ்டர் ராஜீவ் காந்தி பதில் சொல்லிட்டு போயா, என் இனம் செத்துட்டு இருக்குனாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த பேர் இருக்கா இல்லையா? இப்போ அதே போல அன்புமணி அவங்க அப்பா ராமதாஸ், அவர் நினைச்சாதான் ஹைவேல பஸ்ஸே போகும், இல்லைன்னா ஹைவேல என்ன கிடக்கும்? மரம் கிடக்கும். இப்படி எல்லாம் கிடு போராட்டம். இந்த வரலாறு தமிழ்நாட்டு அரசியலுக்கு சொந்தமானது. இந்த இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கு எது சொந்தமானது? இப்ப நான் சொல்றேன், ஏதாவது இந்த வரலாற்று நிகழ்வுகள் ஏதாவது சொல்ல முடியுமா? சிறுத்தை சென்னையில கூடுறானால சட்டம் ஒழுங்கு எல்லாம் பயந்துக்குவான். 1 லட்சம் பேர் நீங்க திருச்சியில் கூடினாலும் சரி, சென்னையில கூடினாலும் சரி, அடங்க மறு, அத்தி மீறு, திருப்பி அடி, சீமேதி எழு. இந்த கோஷம்தான். இந்த கோஷம் ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? விஜய் இது வரைக்கும் இந்த கோஷத்தை ஏதாவது போட்டிருக்காரா? இல்லை. சரி, உதயநிதியா ஏதாவது போட்டிருக்காரா? உதயநிதி லேபிள் என்ன லேபிள்? திமுக லேபிள். சுயம்புவா ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லை. அப்போ இப்போ 2 சினிமாக்காரருக்கான போட்டி, விஜய்க்கும் உதயநிதிக்குமான போட்டி. இந்த விஜய் உதயநிதிக்கான போட்டியில இப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு யார் ஆட்சிக்கு வருவார்கள்? இப்போ 26, 26ல உதயநிதியுடைய ரோல் என்ன, விஜய் ரோல் என்ன, 2 பேர் ரோல் மொத்தமா என்ன? நீங்க மற்ற தலைவர்களை விட ஓவர்டேக் பண்ணணுமா இல்லையா? ஓவர்டேக் பண்ணது தானே மக்கள் பார்ப்பான். அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா எப்படி பார்ப்பான் மக்கள்? திருமாவளவனை ஓவர்டேக் பண்ணிட்டாரியா யாரு? உதயநிதி, விஜய். நீங்க அன்புமணியெல்லாம் தூக்கி சாப்பிட்டாரியா? நம்ம மக்கள் பேசுவாங்க கிராமத்துல. ஆனா இப்ப இந்த மாநாடு அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்காதா? அது நிரூபிச்சு காமிக்கணுமா? மாநாடு நடத்தக்கூடிய மாநாடு அந்த இடம் கரெக்டான இடமா? இல்ல, இடம்லாம் இடத்தை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. எத்தனை லட்சம் பேர் கூடுறான், எத்தனை உணர்ச்சி, என்ன தீர்மானம், இப்ப எதை நோக்கி போறாங்கிறது தான் ஆள் பார்ட்டி பார்ப்பான். அனைத்து கட்சி எப்படி என்ன பார்ப்பான்? இங்க ஒரு 10,000 பேர் வந்தா சாப்பிட்டான் தூங்கினான் போனான்னு அல்ல. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடக்கும் பார்த்துருக்கீங்களா? எழுச்சியா இருக்கும். செங்குடி முடிச்சிட்டு வருவான். முதலாளித்துவத்தை ஒழிச்சே தீர்வோம். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. இங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. அவனுக்கு அந்த வீரத்தை பார்க்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட எழுச்சியை பார்க்க முடியும். இப்படி விஜய்கிட்ட என்னங்க இருக்கு? இதை நிரூபிக்கணுமா இல்லையா? அதுதான் அந்த மாநாட்டுல அவர் நிரூபிச்சு அந்த இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணாரு. யார நீங்க ஓவர்டேக் பண்ணணும்? உங்களை பார்த்துட்டே இருக்காரு அன்புமணி, உதயநிதி, திருமாவளவன், வைகோ பையன் வந்துட்டார் ஃபீல்டர் அடுத்தாள்.
செத்தாலும் என் கட்சி தாயா, சின்னம் தாயா சொன்னாரா? மிரண்டு போயிட்டான திமுக காரன. என் சின்னம் தாயா, உசுறு போனாலும் என் சின்னத்தால் நிற்பேன், பம்பரத்தை ஆட விடாம பம்பரத்தை டச் சொன்னாரா? இந்த உணர்ச்சி விஜய்கிட்ட பார்க்கணும். சினிமாவில் வசனம் பேசுறது அல்ல, கேமராக்கு முடி பேசுவதல்ல, லட்சம் தொண்டர்கள்ட்ட மக்கள்கிட்ட நீங்க அப்படியே அவனை உணர்ச்சி வசப்படுத்தணும். திரும்ப பேசுனா எப்படி உணர்ச்சி வசப்படுறான் அந்த 1 லட்சம் தொண்டை? எங்க கூட்டம் போட்டாலும் 1 லட்சம் பேர் வந்துடுறானா? நீங்க அவனுக்கு நிகர எவனும் இல்லை, அவன் தான். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, என்ன மாதிரியே தான் விஜயும் கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இல்ல, அரசியல் என்பது மக்களுக்கு உழைப்பது தான், கஷ்டப்படுறது தான். பல தலைவர்கள் நீங்க பட்ட கஷ்டத்தை சொல்லவே முடியாது. அம்பேத்கர் படாத கஷ்டமா, பெரியார் படாத கஷ்டமா, அண்ணாதுரை ஆட்சிக்கு வரும்போது செத்து போயிட்டார், கேன்சர். எவ்வளவு நீங்க மனுஷன் எதுக்கு உழைக்கிறோம்? ஒரு நிம்மதியாக இருந்து சாப்பிட்றது தான். அதிகாரம் வந்த பிறகு அண்ணானால அந்த உயிரை தக்க வச்சுக்க முடியல. கருணாநிதி 95 வயசு வரைக்கும் போராட்டம் தான். அந்த 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 சாம்ராஜ்யத்தை கொஞ்சம் தூக்குனாலும் சரிச்சிருவானுங்க. எதிரி நாட்டை நீங்க சுற்றி படையெடுப்பு வருதுன்னு சொல்றோம். அது போல கருணாநிதி திமுகவை சமாளிக்கணும், காங்கிரஸை சமாளிக்கணும், கம்யூனிஸ்டை சமாளிக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும். எத்தனை வயசு வரைக்கும்? 95 வயசு வரைக்கும் இருந்தாரா இல்லையா? 95 வயசு வரைக்கும் அந்த பேட் எடுத்து முரசொலிக்கு உடன் பிறப்பே. விஜய்கிட்ட இவ்வளவு விஷயம் தேவைப்படுது. அதாவது சீமா சொன்ன அதுல பல அர்த்தம் இருக்கு. இப்ப என்னன்னா, சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு கட்சி தான் இப்ப சீமா கட்சி. தமிழ் தேசியம், திராவிட தேசியம் இல்லை. திராவிட தேசியம் ஈழ பிரச்சனை, காவிரி பிரச்சனையோட காணாவதியாகி போச்சு. திராவிடம் என்பது தமிழனுக்கான அரசியல் தான் இப்ப வேணும். அவன் திராவிடம் ஏற்றுனா காவிரி தண்ணி கொடுத்துருப்பானா இல்லையா? அவனும் திராவிடம், இவனும் திராவிடம். தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். தண்ணி கேட்டா அகதியா 1 லட்சம் பேர் அடிச்சு விரட்டுறான். அப்ப திராவிடம் தோத்து போச்சு. இங்க கேரளாவில் முல்லை பெரியார் தண்ணி தர மாட்டேங்கிறான். அவனும் திராவிடம் தானா, இவனும் திராவிடம் தானா? ஏடா எல்லாம் ஒரு வயிற்றுல பிறந்தவன் தான்டா. ஏன்டா தண்ணி? நீ இவன் தமிழன், அவன் மலையாளின்ட்டான். இந்த பக்கம் செம்மரக்கட்டை கடத்த போனா பூரா நம்மளால பூரா சுட்டு தள்ளுறான். அவன் நீ தமிழன்டா, நான் ஆந்திராக்காரன்ட்டான். நீங்க ஜெயராம் தான் சொன்னாரு, என் வீட்டுல கருப்பா தமிழச்சிலாம் வேலை பார்க்கறானாரு. அப்ப கருப்பா இருக்கிறவன் தமிழச்சி யாருக்கு? மலையாளிக்கு. இப்படி ஆகி போச்சு நிலைமை. அப்போ திராவிடம் தோற்று விட்டது. இப்ப எது தேவை? தமிழ் தேசியம் தேவை, தமிழர்களுக்கான அரசியல் தேவை. அதனாலதான் சீமா நாம் தமிழர். அடுத்து விஜய் என்ன ஆரம்பிச்சார் கட்சி? தமிழக வெற்றி கழகம். இந்த திராவிடமே எல்லாம் போச்சு. விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது கடைசி ஆரம்பிச்ச கட்சி விஜயகாந்த் கட்சி தான். 2006 ஆட்சிக்கு என்ன சொன்னாரு? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அது திராவிடம் இருக்கு. 2006 பின்னாடி திராவிடம், 2009 பின்னாடி திராவிடம் தோத்து போச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த பேரு. இது எதை நோக்கி போகுது? திராவிட அரசியலா, இல்ல இந்திய தேசிய அரசியலா, இல்ல இந்து அரசியலா? பல அரசியல் இங்க இருக்கு. இல்ல உங்களுடைய அரசியல் என்னங்கிறத இது வரைக்குமே தெரிஞ்சுக்கவும் முடியல, புரிஞ்சுக்கவும் முடியலையே. அப்போ இந்த மாநாட்டின் மூலம் நீங்க உங்களுடைய ஸ்கிராப் ஏறுதா இறங்குதா, பல்ஸ் ஏறுதா இறங்குதா? நீங்க எல்லா கட்சியும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் மட்டும் பார்க்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும், கேரளாவிலையும் பார்க்குறான் விஜய். ஏன்னா கேரளாவிலையும் ரசிகர் மன்றம் இருக்கு அவருக்கு. இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒருவேளை எம்ஜிஆர் மாதிரி வந்துருவாரோ. கேரளாவிலையும் பார்க்குறான், கர்நாடகாவிலையும் அந்த பாதிப்பு இருக்கு, தெலுங்கானா, ஆந்திரா எல்லாம். விஜய் ஒரு அறிமுகமான நடிகர், 150 கோடி. இந்த வேலையை ரஜினி செய்யல. இப்போ இளம் ரஜினி யாரு? விஜய். சினிமாவிலிருந்து நம்மளால ஒரு நாள் வர்றாயா? எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு இடைவெளி. ரஜினி வருவார் எதிர்பார்த்தான், ரஜினி வரல. அப்போ அவரு எடுபடல. 4% ஓட்டோட ரிவர்ஸில் போயிட்டாரு. திமுக இப்போ ஒரு சீட் எம்பி சீட் கேட்டு துண்டு போட்டு அறிவாலய வாசல்ல இப்போ காத்து கிடக்கிறாரு. அது அல்ல, அறிவாலயம் எங்க காத்து கிடக்கணும்? சேடாம்பேட்டை காத்து கிடக்கணும். அதுதான் அரசியல்.
தேனாம்பேட்டையில் கமல்ஹாசன் ஆஃபீஸில் வந்து திமுக காத்து கிடந்தா அதுதான் அரசியலே தவிர, இவர் போய் அறிவாலயம் வாசலில் தாழ்வாரத்தில் துண்டை போட்டு பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு எம்பி சீட்டுக்கு நிற்கிறார். இது அரசியல் இல்லை. விஜய் அரசியல் எல்லா கட்சியும் இடம் தர மாட்டேங்கிறான், எதிராக இருக்கான். விஜயை வந்து எப்படி எதுக்குறான், உள்கட்சி சண்டைங்கிறான், பல பிரச்சனை. அப்போ அதுதான் இப்போ கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே உள்கட்சி பூசல் போயிட்டு இருக்குன்றாங்க. இல்லைம்மா, அதாவது பதவி சண்டை எல்லா கட்சியிலும் தான் இருக்கும். நீங்க இது வந்து அது புது கட்சி பழைய கட்சி அப்படிலாம் கிடையாது. நீங்க ரஜினி கட்சியிலே கட்சி ஆரம்பிக்கல, மன்றம் தான், அது ரஜினி ரசிகர் மன்றம் தான். சண்டை இருந்தது எல்லாத்துக்கும். நான் சண்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாவட்டத்தில் ரெண்டு குரூப்பா வந்து ராகவேந்திரா கல்யாணம் பண்ணி பஞ்சாயத்து, நானே பல பஞ்சாயத்து பார்த்துருக்கேன். அவன் ஒரு 200 பேர் ஒரு 10-20 காரில் வருவான். இவன் 10. என்ன ஐயா பிரச்சனை? கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் நான் தான். இல்லை நான் தான் ஆரம்பத்தில் இருந்தா. அப்போ வந்து ஒருத்தர் இருந்தார், ரஜினி மன்ற தலைவர், என்ன பேர் அவர், ஏன்னா சத்யநாராயணன் பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பார். காலையில் பஞ்சாயத்து, மத்தியானம் பஞ்சாயத்து, போய் சாப்பிட்டு வா. நான் பல ப்ரெஸ் மீட்டை பல தடவை பார்த்துருக்கேன். இந்த பஞ்சாயத்து முடியாது, இல்லை நான் தலைவரை பார்க்கணுன்னுவான். அப்போ அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து, சரி நீ ஒரு 6 மாதம் மாவட்ட செயலாளர், நீ ஒரு கட்சி ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளே மாவட்ட செயலர் பஞ்சாயத்து. இது முடிஞ்சோடனே அடுத்து திருச்சியிலேருந்து 2 கோஷ்டி வருவான். இவன் லாரியில் 100 பேர், இவன் லாரியில் 100 பேர் வருவான். இப்படியெல்லாம் பதவி சண்டைமா எல்லா கட்சியிலும் இருக்கும். சின்ன கட்சி, பெரிய கட்சி, எந்த அப்போ விஜய் கட்சிக்குள்ள வரத்தான் செய்யும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு 60 மாவட்டம் இருக்கு. 60 மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட அரசியல் இருக்கு. திமுக ஒரு குறுநில மன்னர், அதிமுக ஒரு குறுநில மன்னர், கூட்டணி கட்சிகளும் எல்லாமே வந்து நீங்க எந்த கட்சி மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, அவன் ஆளு அம்பு தோரணை, பணம், ரியல் எஸ்டேட்டு, இடம், கல்லூரி, இப்படியெல்லாம் இருப்பான். அப்போ இதுக்கு போயிட்டா அப்படி வந்துடலாம். எங்க அரசியலுக்கு போயிட்டா ஆட்சி வந்துடும். இதுதான் அரசியல். அதனால அதுக்கு பயப்படலாம். நீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் 72ல். எல்லா எம்ஜிஆர் கட்சி என்ன தெரியுமா சொல்லுவோம், தினத்தந்தி என்ன தெரியுமா எழுதுவான், விசில் அடிச்சான் குஞ்சுகள். சினிமா தேட்டரில் எம்ஜிஆர் வரும்போது விசில் அடிப்பான்ல, அப்படித்தான் சொன்னான். எம்ஜிஆர் அவ்வளோ பேர் என்ன ஆக்குனாரு, எம்எல்ஏ ஆக்குனார், மந்திரி ஆக்குனார், எம்பி ஆக்குனார். விஸ்வநாதன் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், உள்ள விஐடி விஸ்வநாதன் அண்ணா 69ல் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளே போனாராம். தம்பி சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் வரக்கூடாது. யார? விஐடி விஸ்வநாதனை. ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாராம், குள்ளமாக இருப்பார். இப்போ விஸ்வநாதன் இப்போவே சபாரி கழட்டினா அவர் பாவம் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பார். நீங்கள் இளைஞனாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார்? அப்போ இல்லைங்க நான் நாடாளுமன்ற உறுப்பினர் தாங்க, கலெக்டர் கொடுத்து சட்டிட்டு அவன் பார்த்துட்டு அந்த ஹிந்திக்காரன் தாங்க இருப்பான். அவன் 7 அடி இருப்பான், 40 சப்பாத்தி சாப்பிடுவானுங்க. பார்த்துட்டு நீ எம்பியா, சரி போ, உள்ள அனுப்பியிருக்கேன். இல்லை அண்ணா எப்படி அரசியல் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. உள்ளே போய் அந்த லாபியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாராம். லாபியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வட இந்திய எம்பிக்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய பண்ணையார்கள், சட்ட பட்டணம் பூரா தங்க பட்டணம், தங்க பட்டணம், பல்லே தங்க பல்லு, எல்லாம் பெரிய பெரிய 1000 ஏக்கர் 500 ஏக்கரா பண்ணையாருங்க. யூபி, எம்பி, ராஜஸ்தான் பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் கேட்டானா, இந்த பையன் யாரு இங்கே நின்றுட்டே இருக்கான் அப்படி. இன்னொரு பையன் இல்லை, எம்பி. அப்போ அண்ணா மிக சாதாரண நபர்களெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதான் அண்ணா சொல்வார், வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட், நாங்கெல்லாம் தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள்னாரு. இப்போ இப்படியெல்லாம் அந்த அரசியல் இருக்கு. இதுல விஜயுடைய ரோல் என்ன? அதை எல்லாரும் எதிர்பார்க்கிறான். திமுக அதிருப்தி இருக்கு, அதிமுக அதிருப்தி இருக்கு, காங்கிரஸ்ல அதிருப்தி இருக்கு, எல்லா கட்சியிலும் அதிருப்தி இருக்கு. விஜய் என்ன பண்ண போறாரு? பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வராருன்ற போது எல்லா கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு வரவேற்றாங்க. திமுகவை தவிர்த்து திமுகல யாருமே வந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே பெருசா அவருக்கு வந்து வரவேற்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லல. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல, அதாவது ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம், ஒரு ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்ட அவார்ட் ஃபங்க்ஷன்ல கனிமொழி எம்பி அவர்கள் அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துட்டு ஒருத்தரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னாங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அறிவுரை அப்படின்ற டாபிக் வந்தது. ஸோ என்ன அறிவுரை கொடுப்பீங்கன்னும் போது அவங்க கொடுத்த ஒரு அறிவுரை அது எப்படி நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து சொன்னது வந்து இப்ப நல்லபடியா இருக்கிறாரு, இந்த தெளிவு வந்து எப்பவுமே அவருக்கு இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க.
ஸோ இது எப்படி பார்க்கலாம் இல்லை, அதாவது கனிமொழியை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி மகள், பாதி கருணாநிதி. அந்த அம்மா நீங்கள் அது ஸ்டாலின்ட்ட கூட கிடையாது, நான் ஒரு நேரடியாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். கருணாநிதியினுடைய நீங்கள் அந்த அறிவு, அரசியல் அறிவு யார்கிட்ட கிடையாது? ஸ்டாலின்ட்ட கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அழகிரிட்ட கிடையாது, ஸ்டாலின்ட்ட கிடையாது, முக தமிழிஸ்ட்ட கிடையாது, முக முச்சுட்ட கிடையாது. இது யார்? மொத்தமாக யார்கிட்ட இருக்கு? அப்போ கனிமொழியுடைய பார்வை தொலைநோக்கு பார்வை. அந்த அம்மா டெல்லி நாடாளுமன்றம் என்பது ஒட்டுமொத்த 140 கோடி பேருடைய அதிகார மையம். அங்க வருகிற அத்தனை பேருமே கடைந்தெடுத்த மாநிலத்தினுடைய அடையாளங்கள். அப்போ இந்த அடையாளத்துல தமிழ்நாடா கனிமொழியை கூப்பிடு. யாரு? மம்தா பானர்ஜி ஆகட்டும், மோடி ஆகட்டும், முதல்ல இருந்த மன்மோகன் சிங் ஆகட்டும், இப்படி யார் இருந்தாலும், இந்திய பிரதமர்களாக இருந்தாலும், ஜனாதிபதி அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா கனிமொழியை கூப்பிடியா? ஏன் இத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஏன் கூப்பிடுறதில்லை? கருணாநிதியினுடைய அந்த சாணக்கியத்தனம் தப்போ சரியா, நமக்கு பல விஷயங்கள் உடன்பாடு இல்லை, கனிமொழியை கூப்பிடியா? அப்போ கனிமொழி இந்திய தலைவர்களை, நீங்க சரத்பவார் மக சுப்ரியா சாகு, ஸ்மிருதி இரானி, நிர்மலா சீதாராமன், இப்படி அகில இந்திய பெரிய பெரிய தலைவர்களுடைய வாரிசுகளோடு இந்த வாரிசும் இந்திய அரசியலை கரைச்சி குடிச்சு ஜூஸா வச்சிருக்கு. அதனால அந்த அம்மா என்ன சொல்லுது? உனக்கு அறிவுரை. அது 1008 அர்த்தம். நீ எப்படி நாற்காலி நோக்கி நகரணும்? நிறையா நீ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும், நிறைய கற்றுக்கணும், கற்றுக்கொண்டே போராடிக்கொண்டே கற்றுக்கொள். இதுதான் இந்த அறிவுரைக்கு பின்னாடி இவ்வளவு செய்தி. அதே சமயத்துல உதயநிதியுடைய போட்டோ வந்தது. அப்ப அவங்க அதுல வந்து வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை. சோ இவருக்கு நீங்க வந்து என்ன விஷயத்தை எச்சரிக்கைப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவர்கிட்ட நம்ம தான் போறவங்க தான் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது உள்ள அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்க? இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர், ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி தான் முதலமைச்சராக. ஏன்னா நீங்க கருணாநிதியினுடைய நீங்க அதாவது சேலை கட்டிய கருணாநிதி, சேலை கட்டிய கருணாநிதி. ஸ்டாலினுக்கு பிறகு நாற்காலி உதயநிதிக்கு வருவதை அந்த அம்மா விரும்பலை. இதுதான் பதில், இதுதான் பதில். நீங்க முகலாய மன்னர்கள், பல மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பதவி சண்டை வந்துடும். அப்பா உயிரோடு இருக்கும்போது 2 மகன் 3 மகன் இருக்கும். யாருக்கு முடிசூட்டுவது சண்டை வரும்போது 3 பேருமே வாழை தூக்கி அடிச்சுக்குவோம். பல சமஸ்தானங்கள் சிக்கி சிதறுண்டு சின்னாபுன்னு ஆயிருக்கு பதவி சண்டையில். இப்போ இங்கே இப்போது ஜனநாயக நாடு, அதனால வாளுகள் அம்புக்கு கத்தி கப்படாக்கெல்லாம் வேலை இல்லை. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் 100 ஆண்டு காலம் வாழணும்னு நம்ம வாழ்த்தணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி கனிமொழி தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரணும் முறைப்படி. ஆனால் இப்போ என்னன்னா, துணை முதலமைச்சருங்கிறாங்க, அடுத்து அவர் தான் முதலமைச்சருங்கிறாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் எதிர்காலமே, தமிழ்நாட்டின் நம்பிக்கையை, இப்படியே ஓடுது. இது அந்த அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் இந்த பதிலினுடைய அர்த்தம்.